of Lord Muruga is set in Ragam Shanmugapriya and Thalam Misra Chapu, known for its complex rhythmic patterns and profound devotion. Tirupugal beautifully blends music, rhythm, and expressive movements to glorify the valor, grace, and divine qualities of Lord Muruga. Let us witness this powerful and devotional presentation. தந்தனானா புரே தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா பல தந்தனானா బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మం ఒకటే పర బ్రహ్మం ఒకటే తందనానా బల తందనానా బల తందనానా బల తందన తానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతు కులమింతానొకటే అందరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీ హరే అంతరాత్మ తందనానాహి மற்றும் பக்தி உணர்வுடன் திருமணத்தையும் கவர்ந்த அருமையான நாட்டியம். அடுத்து வர இருப்பது ஸ்வாதக கிருஷ்ணா. இனிமையான இசையில் ஒலியிலும் பக்தியின் மலராக மலர்கிறது ஸ்வாதக கிருஷ்ணா.
din takadum takadum din takadum takadum takadari kukundana kita takadhi takadum 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 takadari kukundana kita takadhi takadum kita takadum takadum swagatam krishna sharanagatam krishna swagatam krishna sharanagatam krishna madhura puri sadana mriduvadana madhusudana iha swagatam krishna sharanagatam krishna The dancers' rendition of Swagatam Krishna was truly captivating. Their expressive storytelling and graceful movements brought the devotional pieces to life, showcasing their
परमदयाकर शुभकर हर गंगाधर धरणीधर भूषण त्यागराज वरहृदय निवास सुरवृंद किरीटमणि वरनीराजित पद गोपुरवास सुंदरेश गिरीश पर भवर शंभो महादेव शंकर गिरिजारमण शंभो महादेव शंकर गिरिजारमण शंभो महादेव शंभो महादेव உணர்வு நிறைந்த முகபாவங்களும் அழகான அடிநடையும் இந்த நடனத்தை சிறப்பாக எடுத்து காட்டின. இசை மற்றும் லயத்துடன் கூடிய பக்தி உணர்வு மேடையை தெய்வீகமாக மாற்றியது. அருமையான அரங்கேற்றத்திற்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். We now come to a special segment of today's program. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மறக்க முடியாத நாள் எனக்கு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்கள் முன்னால் நிற்பதை ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கிறேன். இந்த கேஆர்எம் இந்த ஸ்கூலை வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். அது ரொம்ப வெட்கப்படுறேன் அதுக்காக. நான் ரொம்ப நல்ல நிறுவனம். இப்போ நான் இங்கே வந்திருக்க போது எனக்கு ஒரு டீ கொடுத்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே என்னென்ன இந்த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ காட்டினாங்க. ஐ வாஸ் ஸோ இன்ஸ்பயர்டு. ரொம்ப அருமையான ஒரு ஃபோர்த்தாட்டோட ஒரு சார் இப்போ தான் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு அருமையான நிறுவனம். ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குழந்தைங்களுடைய ஒரு மனிதனின் வாழ்க்கையில். அந்த ஸ்கூல் நம்ம என்ன ஸ்கூலில் படிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வருங்கால பர்சனாலிட்டியை பில்டப் பண்ணுறது. நம்ம எல்லாருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் தெரியும். அவர் வந்து பிரசிடெண்ட் ஆயிட்டார். பிரசிடெண்ட் ஆன பிறகு அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த அவார்டை இந்த பதவியை நீங்கள் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்கன்னு. அவர் அல்லானோ இல்லாட்டி என்னுடைய அப்பா அம்மானோ சொல்லலை. என்னுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு நான் இந்த பதவியை சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸோட பங்களிப்பு ஒரு குழந்தையின் வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அதுதான் வந்து அந்த ஷேப் ஃபைன் டியூன் பண்ணுற ஒரு ஏஜ். அப்போ அந்த பிரெயினோட கெப்பாசிட்டி, அது டெவலப் ஆகிற விதம், அது கண்ணு மூலமாக ஐம்புலன்கள் மூலமாக அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த பணியை மிகச்சிறப்பாக இந்த கேஆர்எம் நிறுவனம் செய்துட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னை இவங்க இன்வைட் பண்ணது வந்து இந்த கேஆர்எம் நாட்டியாலயா நிகழ்ச்சிக்காக என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஐ மஸ்ட் தேங்க் த பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல், நான்சி மேடம், உதயா மேடம் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. எத்தனை குழந்தைங்க இப்போது என்னோடய பயோடேட்டா படித்தாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு எல்லாமே இன்ஸ்பிரேஷன் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். என்னுடைய நடை உடை பாவனை எல்லாத்துக்கும் அவங்க தான் அடிப்படை. நான் இப்போ ஒரு தமிழிசை கல்லூரியில் ஆண்டவன் அருளில் ஒரு முதல்வர் பணியில் இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கல்லூரி அப்படின்னாலே 18 வயசுக்கு மேலே 17-18 வயசுக்கு இருக்க குழந்தைங்க வர்றது இடம் தான். நாங்கள் அவங்கள குழந்தைங்க தான் சொல்கிறோம், பட் தே டோன்ட் திங்க் ஸோ. அவங்க தன்னை பெரிய ஆட்களாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அந்த கலை, அதாவது குரல் இசை, வீணை, வயலின், தவில், நாதஸ்வரம், பரதநாட்டியம், ஃபோக், இந்த கலைகளுக்கான பயிற்சி எங்கள் தமிழிசை கல்லூரியில் நாங்கள் கொடுக்குறோம்.
அதற்கான அடிப்படை வந்து இந்த வயசு தான். ஸோ இந்த வயசில் ஒரு குழந்தை கற்றுக்கிட்டு கல்லூரிக்கு வந்தால் தான் எங்களால் அதை ஃபைன் டியூன் பண்ண முடியும். சில குழந்தைங்க டைரெக்டாக அப்போ தான் வருவாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன், நான் பார்ப்பேன் மேடையில் பாடணும், நான் சூப்பர் சிங்கரில் பாடணும், நான் வந்து அங்கே டான்ஸ் ஆடணும், மாநாட மயிலாடல ஆடணும். இப்படி அவங்களுடைய அந்த எய்ம் வந்து வேறவா இருக்கும். அஃப்கோர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு 3 மாதத்தில் நாங்கள் அதை எய்ம் மாற்றுவோம். ஆனால் இங்கே இந்த நிறுவனம், இந்த கேஆர்எம் நிறுவனம் போன்ற நிறுவனங்கள், பள்ளிகள் ரொம்ப அழகாக குழந்தைய தயார் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், அந்த குழந்தைங்க அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பாடி கான்ஷியஸை கொடுக்குது. தன்னை நீட்டாக வச்சுக்கணும், தன்னை அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு அறிவை கொடுக்குது. அடுத்தது நமஸ்காரம் பண்ணுறது. ஒரு ஐடி கம்பெனியில் பெருசாக மாதம் 7 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் கீழே சப்பலாங்கோல் போட்டு உட்கார முடியாது அவங்களால. அவங்க அந்த யோகா கிளாஸ், இந்த யோகா கிளாஸ் எங்கேனோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக உடம்பு விளையுது பாருங்கள். இந்த வயசில் விளையாமல் 5 விளையாதது 50 விளையாது. பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு பணம் தேவை? கண்டிப்பாக. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, கரெக்ட். ஆனால் அருள், அடுத்து மறுமை உலகம் இருக்குல்ல, அருள் இல்லாருக்கு. அந்த அருள் தான் இங்கே ட்ரெயின் ஆகிறது. எத்தனை பாட்டுக்கள், அந்த பாட்டுக்களை கேட்கும்போது இப்போ விநாயகர் கௌதமனா பிள்ளையாரை பற்றின செய்திகள் தெரியுது. தசாவதாரம் பண்ணியிருக்காங்க. நம்ம அவதாரம் என்ன, நம்ம எத்தனை கடவுள் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு, ஒன்னொன்னத்தோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும், இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. எத்தனை தாத்தா பாட்டிக்கு நேரம் இருக்குது சொல்லிக் கொடுக்க, இல்லை தாத்தா பாட்டியோட சேர்ந்து இருக்காங்க. இங்கே ஐ எம் ஏபிள் டு see தாத்தா பாட்டிஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களெல்லாம் பார்க்குறது. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருந்ததுனால சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. இப்போ இந்த பள்ளி அந்த செயலை எடுத்துக்குது. பணம் சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கறது மட்டுமே ஒரு பள்ளியின் அல்லது ஒரு ஆசிரியரின், ஒரு தலைமை ஆசிரியரின், ஒரு பிரின்ஸ்பாலின், ஒரு நிறுவனரின் எண்ணம் கிடையாது. அவங்கள ஒரு எல்லா விதத்துலேயும் ஒரு ஃபைன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனாக மாற்றணும். இந்திய நாட்டின், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், நம்ம நாட்டோட பெருமையை காப்பாற்றுறதுக்கான குழந்தைங்களை வளர்க்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகள்லாம் நடத்திட்டுருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ எல்லாரும் பாருங்களேன், தியானம் கிளாஸ் போகிறேன், அந்த கிளாஸ் போகிறேன், ஆசனா போகிறேன், பிராணாயாமம் போகிறேன். மொத்தம் அஷ்டாங்க யோகம் இருக்குது. யோகத்தில் 8 அங்கங்கள் இருக்குது. யமா, நியமா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. சமாதினா குழிக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது இல்லை, சம ஆதி, ஆதியோட லயிச்சு போகிறது, ஈக்குவலாகிறது, அதுதான் சமாதி. அந்த ஸ்டேஜ் போகணும்னா யமா நியமாலேருந்து ஆரம்பிக்கணும். உடல் கட்டுப்பாடு, உள்ள கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு உடையில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, மனசில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. டீச்சர் நில்லுன்னா நிற்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க. அது உடல் கட்டுப்பாடு. பொய் சொல்லக்கூடாது. ஒரு குரூப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஆடுறது, மற்றவங்களோட சேர்ந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது. இப்போ உட்காந்து ரொம்ப அழகாக பாடினாங்க. அப்போ பாடும்போது பிராணாயாமம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறது. அந்த மூச்சு பயிற்சி சிரமம் இல்லாமல் வருது. மேலே சா ரீ கா பா வரையும் போடுறாங்க. அவ்வளோ அழகாக பாடினாங்க. அப்போ அந்த பாடி கண்ட்ரோல், திஸ் இஸ் வாட் வி வாண்ட். இப்போ பாடி கண்ட்ரோல் நம்ம என்ன பண்ண முடியும்? உடம்பு நில்லுன்னா நிற்கணும். அப்படியே அந்த கண்ணு ஒரு இடத்துல பார்க்கணுன்னா பார்க்கணும். அந்த ட்ரைனிங் இங்கே கொடுக்கப்படுகிறது. இது வந்து நமக்கு இப்போ தெரியாது. ஏதோ பசங்க ஆடினாங்க, இன்றைக்கி ப்ரோக்ராம் நான் போயிட்டு வந்தேன், கிடையாது. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் டீக்ரேடிங் எனி சில்ட்ரன் ஆர் பேரண்ட். ஒரு டான்ஸோ பாட்டோ கற்றுக்கிற குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் இது கற்றுக்காத குழந்தையோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த குழந்தைக்கு ஒரு டைம் சென்ஸ் வரும். ஒரு தாளம் போடும்போது தாளம் போடுறாங்க, அந்த தாளத்தோடு அந்த பாட்டு முடியுது, திருப்பி ஆரம்பிக்கணும். ஸோ மெமரி இன்க்ரீஸ் ஆகுது. ஆல் வி வாண்ட் இஸ் மெமரி. கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, முதல்ல ஒரு மனுஷன் அழியறதுக்கு காரணம் அவனுடைய மறதி. மெமரி நல்லா இருக்கணும். மெமரி ஸ்ட்ராங்காக இருக்குந்தா தான் நமக்கு அடுத்தடுத்து ஒர்க் பண்ண முடியும். அந்த மெமரியை கொடுக்கறது இந்த ஆர்ட். தொடையில் தாளம் தட்டி போடும்போது தொடையில் இருக்கிற அந்த நரம்புகள் தூண்டப்படுகின்றன. பிரெயினுக்கு அது டைரெக்டாக போகுது. ஏன் இப்படி தாளம் போடக்கூடாதா, ஏன் இப்படி தாளம் போடக்கூடாதா, அழகாக உட்காந்து தொடையில் தாளம் போடுறாங்க. நிறைய சயின்டிஃபிக். முதுகெலும்பு நேராக இருக்குது, நம்ம ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கும்போது ஒரு விஷயம் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியறது. அதே மாதிரி டான்ஸில் நிறைய முத்திரை பிடிக்கிறாங்க. இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு டான்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அந்த முத்திரைகள் எல்லாமே நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ணுறது. தெர் ஆர் 7 சக்ராஸ் இன் அவர் பாடி. 7 சக்கரங்கள் இருக்குது. அவங்க போட்டுட்ருக்க நகையெல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே நெத்திக்கு ஒரு நெத்தி சுட்டி போட்டிருக்காங்க, மூக்குத்தி போட்டிருக்காங்க, கழுத்துக்கு போட்டுட்ருக்காங்க, இடுப்புக்கு போட்டிருக்காங்க, காலுக்கு போட்டிருக்காங்க, கையில் வளையல் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அங்கங்கே இருக்கிற நரம்புகளை தூண்டி விடுகின்றன. ஒரு மசாஜ் கிடைக்கிது அவங்களுக்கு. ஒரு நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. உடம்புல ஸ்டாமினா பில்டப் ஆகுது. ஸோ இது எல்லாம் ஒரு ஸ்கூல் செய்யும்போது
அது உள்ளபடி பாராட்டக்கூடியது. ஸோ இன்றைக்கி ஒரு 140 குழந்தைங்களுக்கு வந்து இங்கே சலங்க பூஜை செய்கிறாங்க. சலங்கை பூஜைன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். சரஸ்வதி பூஜை, கணபதி பூஜை சொல்கிற மாதிரி சலங்கைக்கு பூஜை பண்ணுறோம். அந்த சலங்கையை கட்டி அந்த குழந்தை ஆடுறது. டான்ஸ் அப்படின்னாலே மாதவின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் சிலப்பதிகாரம் தெரியும், மாதவி. அந்த மாதவியை அவளுடைய அம்மா 5 வயதில் கொண்டு போய் டான்ஸ் டீச்சர்கிட்ட விடுறான். 5 இயர்ஸ்லேருந்து 12th இயர் வரையும், அவளோட 12 வயசு வரையும் மாதவி நடனம் கற்றுக்கொள்கிறாள். 7 ஆண்டு காலம் கிளாஸுக்கு லீவ் போடாமல், பங்க் அடிக்காமல், எங்கள் தாத்தாவோட சித்தியோட சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் லீவ் போடாமல், எங்கேயோ யாருக்கோ கல்யாணம், இந்த குழந்தைய ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? கிளாஸ்க்கு லீவ் போடக்கூடாது. ஒரு வகுப்பு லீவ் போட்டாச்சுன்னா அந்த ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரல, உங்கள் நெய்பர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்குறீங்க இன்றைக்கி நிகழ்ச்சி என்ன நடந்தது? அவங்க என்ன சொல்லுவாங்க? பசங்க வந்தாங்க, ஆடினாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் வந்தாங்க, பேசினாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான் சொல்லுவாங்க. இங்கே நடந்தது அத்தனையும் உங்கள் கண்களுக்கு பார்க்கும்படி, உங்கள் காது கேட்கும்படி, உங்கள் மைண்டில் பதிவு பண்ணுற மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு வகுப்பில் ஆசிரியர் வகுப்பு எடுக்கும்போது அந்த குழந்தை கவனித்தால்தான் அது டைரெக்டாக அந்த மனசுக்குள்ளே போகும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மறுநாள் அந்த ஹோம்ஒர்க் நோட் புக்கு பார்த்து எழுதிக்கிறேன், அது நடக்காது. இந்த வித்தையில் நடக்கவே நடக்காது. ஸோ கிளாஸுக்கு லீவ் போடாமல் 7 இயர்ஸ் அதுக்கு தலைக்கோல் பரிசு கொடுத்தான் அந்த ராஜா மாதவிக்கு. 5 வயசுலேருந்து 7 வருஷம் வரையும் கற்றுண்டு 12வது வயசில் அரங்கேற்றம் செய்தாள். சிலப்பதிகாரம் சொல்கிறது, நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிற சிலப்பதிகாரம் சொல்கிறது. அப்படி இந்த கலைகள் வந்து அந்த காலத்தில் இருந்து போற்றப்பட்டு வந்தன. அதுவும் நம்மளுடைய மரபில் தான். நமக்கு ஜாதி மதம்லாம் தூக்கி தூரம் வச்சுடுங்க. ஜாதி மதம் எதுவுமே கிடையாது கலைகளுக்கு. இந்த கலையானது ஜாதி மதம் குலம் கோத்திரம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுதான் நம்மளுடைய எசன்ஸே. அப்படி இருக்கும்போது என்ன கொடுக்கிறதுனா ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்கிறது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட்டை கொடுக்கறது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது. அது எந்த ஏஜில் ஆரம்பிக்கணும்? திஸ் இஸ் த ஏஜ் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன். இதில் ஒரு 5 இயர்ஸ், நீங்கள் ஒரு 5 வருஷம் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள இந்த சங்கீதம் ஃபீல்டில், அது பாட்டாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், அதில் போடுங்க. அந்த குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் யூ வில் சி. ரைட் ஃப்ரம் செப்பலை கழட்டி வைக்கிறதுலேருந்து, ஸ்கூல் பேக் வைக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, தலைவாரிக்கிறதுலேருந்து, ஈச் ஆக்டிவிட்டி வில் சேஞ்ச். ஒன்று உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது என்னாகும்? அது ஒரு ஹிஸ்ட்ரி, அது அப்படியே தொடர்ந்து வரும். மற்ற ஃபேமிலியில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் வரும். நம்ம குழந்தை ஒரு எக்ஸாம்பிளரி, ஒரு மாடலாக இருப்பா அவள் எல்லாருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஆர்ட். இதை ப்ளீஸ் கற்றுக்கோங்க. நிறைய நான் எப்பயுமே எங்கே போனாலும் நான் ஒரு விஷயம் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுவேன். என்னென்னா, பேரண்ட்ஸ் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க. இப்போ ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறீங்க, டெஃபினெட்லி செலவு. ஆனால் இந்த மாதிரி ஆர்ட்டுக்கு செலவு பண்ணுறதெல்லாம் இதை செலவு கணக்கில் எழுதாதீங்க. ப்ளீஸ் ரைட் இட் இன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காலம். உங்கள் மகளுடைய உங்கள் மகனுடைய நல் வாழ்க்கைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்பென்சஸில் தயவு செஞ்சு எழுதாதீங்க. ஸ்கூல் படிப்புக்கு செலவு பண்ணுறதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் அப்பா எனக்கு ஒரு 15-20 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு சின்னதாக ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தார். அதெல்லாம் என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிப்பாட்டல. இந்த பேருக்கு பின்னாடி இருக்க என்னுடைய படிப்புகள் தான் என்னை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. ஸோ அதுக்கு எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய கணவர், என்னுடைய குடும்பம், அவங்க செய்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து இந்த படிப்புனால தான். கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு. நல்ல படிப்பை சொல்லிக் கொடுங்க. நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் ஸோ இன்ஸ்பயர்ட். சத்தியமாக முகஸ்துதி கிடையாது. நான் பொய் பேசவளோ அல்ல, முகஸ்துதி பண்ண மாட்டேன். ரொம்ப ஒரு அழகான நிறுவனம், நல்ல இடம். இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே வாங்க, எங்கே இடம் இருக்குது? இவ்வளோ பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. ரொம்ப ஒருத்தங்களும் அந்த அட்மின் டீம்லேருந்து, பிரின்ஸிபால் சார்லேருந்து, ஒரு டீச்சர்ஸும் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நாளில் வர்ற விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ஸ்கூலில் நீங்கள் இங்கே குழந்தைங்கள கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த ஆர்ட் ஃபார்மில் கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் மியூசிக் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால என்னுடைய இந்த கலை வந்து ரொம்ப புனிதமானது, ரொம்ப மகத்துவமானது. பெரிய சர்ஜனாக இருப்பார், மூளை சர்ஜன் பண்ணுவார், பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுவார். ஆனால் அவர் ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு மியூசிக் தான் கேட்குறார். அந்த மியூசிக்கே நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு எந்த டிசீஸும் வராது. நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். நமக்கு மனசை மட்டும் விட்டு போயிடக்கூடாதுங்க. மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்பயுமே. இதான் தைரிய லக்ஷ்மின்னு சொல்லுவோம். எந்த லக்ஷ்மி இல்லாட்டியும் சம்பாரிச்சிடலாம், தைரிய லக்ஷ்மி விட்டு வேணும்.
இந்த கலையை கற்றுக்கிறதுனால தனம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், கல்வி தரும், நல்ல படிப்பு கிடைக்கும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு லட்சணம் இருக்கும் அவகிட்ட. இந்த டான்ஸ் ஃபீல்டோ, மியூசிக் ஃபீல்டோ, பாட்டு ஃபீல்டோ, மற்றவெல்லாம் லட்சணம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. இவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று இருக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நம்ம சேர்க்கை எப்படி இருக்கணும்? நெஞ்சில் மனசில் வஞ்சம் இருக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு புடவை ரொம்ப அழகாக இருக்குன்னுவாங்க, மனசில் புடவையா அது கலர் சைக்கிள்ன்னுவாங்க. ஸோ அதான் நெஞ்சில் வஞ்சம். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். நமக்கு தெரியாது எது நமக்கு நல்லதுன்னு. நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு அபிராமி பட்டர் பாடுறார். இந்த கலையை கற்றுக்கின்றவங்களுக்கு இது எல்லாமே வரும். ஸோ இந்த கலையோடு இருங்க. ரொம்ப அழகான நிகழ்வுகள். இன்றைக்கி அந்த ஸ்லோகம் ஆரம்பித்து அந்த பூர்ண கும்பம்லாம் கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த மந்திரம் வாயில் வர்றது, அந்த ஸ்லோகம் வாயில் வர்றது. சான்ஸ்கிரிட் இது ரொம்ப இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, லாங்குவேஜ் ப்ராப்ளம். பட் நமக்கு எந்த லாங்குவேஜும் வசதியும் கிடையாது, மட்டமும் கிடையாது. ஞான சம்பந்தர், அப்பர் அவங்கெல்லாம் பாடுறாங்க. வடமொழியும் தென் தமிழும் ஆனான் கான். சிவபெருமானுக்கு 2 கண்ணாம், ஒரு கண்ணு வடமொழியாம், ஒரு கண்ணு தென் தமிழாம். அந்த அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவல். அப்படி இருக்கும்போது அழகான ஸ்பஷ்டமாக அந்த மந்திரத்தை அவெல்லாம் சாண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து ஒரு அழகான பஜன் நடந்தது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா பாடினாங்க. ஒரு அழகான வெல்கம். இங்கே இந்த டீமை பாராட்டியே ஆகணும். ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் படிக்க வச்சு இதில் இந்த கம்பேர் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா பாடுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ மீன் இம்ப்ரெஸ்ட். ரொம்ப அழகாக டீச்சர்ஸ் அதை கூட இருந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு, இந்த கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அங்கே தட்டினா அங்கே ஒரு மியூசிக், இங்கே தட்டினா இங்கே ஒரு மியூசிக். ஸோ வெரி ஹாப்பி. ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் நிகழ்வு. இன்னும் கூட 2-3 பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு நம்புகிறேன். என்னை இங்கே அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் இந்த ஆர்ட் ஃபார்மை கண்டினியூ பண்ண வைங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்பு ஜாஸ்தியாக எடுத்து 8th வந்துட்டா, 9th வந்துட்டா, 10th நீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணட்டும். இதோட சேர்ந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கு. டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ ஒரு நல்ல நிறுவனத்தில் நல்ல டீச்சர்ஸ் கிட்ட உங்கள் குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்காங்க. அதுவரையும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த ஆர்ட் ஃபார்மோட கண்டினியூ பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாரையும் காப்பாற்றட்டும். வாய்ப்பளித்து என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. Thank you, ma'am, for those inspiring and thoughtful words. Your encouraging message have truly enriched this occasion and motivated us all. We express our heartfelt gratitude for your presence and wisdom and for sharing your time with us. Thank you. Dhimi, 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 kita, kita, tom, tom.
ईशा सर्वदिगम्बर वेष्टित वेश नित्य निरञ्जन नित्य नटेश मतंग मुनिवर वन्दित ईशा सर्वदिगम्बर वेष्टित वेश नित्य निरञ्जन नित्य नटेश ईशा सर्वेश सर्वेश शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो நயமான அடி நடை மற்றும் உணர்வு நிறைந்த அபிநயத்தால் போ சம்போ நடனம் மிகவும் அழகாக அரங்கேற்றப்பட்டது. இசை, லயம் மற்றும் பக்தி உணர்வும் मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते மென்மையான அடிநடையும் அழகான அபிநயமும் இந்த நடனத்தை உயிர்ப்புடன் பக்தி நிறைந்த வெளிப்பாட்டால் மேடை முழுவதும் இனிய ஆன்மீக சூழல் உருவானது. இந்த அருமையான அரங்கேற்றத்திற்கு வாழ்த்துக்கள். அடுத்து வருவது கணநாயகாயம். கணநாயகாயம் என்பது விநாயக பெருமானை போற்றும் பக்தி நிறைந்த பாடலாகும். அறிவின் தொடக்கம் गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्ड खण्डकाय गीतसा
जयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि உற்சாகமான அசைவுகளும் அழகான முகபாவங்களும் இந்த நடனத்தை சிறப்பாக வெளிப்படுத்தின.
பாட்டின் அழகை நேர்த்தியான அசைவுகளின் மூலம் வெளிப்படுத்திய நடன குழுவினருக்கு நன்றிகள். மங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம் ஸ்ரீ மகாகணபதிக்கு மங்களம் சுபமங்களம் ஜெயமங்களம் ஸ்ரீ மகாகணபதிக்கு மங்களம் ஜெயமங்களம் கலிதேவசேன சமேத சுப்பிரமணியனுக்கு மங்களம் சதமங்களம் சிவகாமி நடராஜனுக்கு மங்களம் ஜெயமங்களம் லக்ஷ்மி நாராயணனுக்கு மங்களம் சர்வலோக மங்களம் ராமபக்த ஆஞ்சநேயனுக்கு மங்களம் மங்களம் With this auspicious Mangalam, we come to the end of today's program. To appreciate our children and rendering gratitude to our guests and all others present here, I request Mrs. Subhasri Ma'am to express voice of gratitude to the gathering. Happy evening to everyone. It is indeed a great pleasure to thank our beloved chief guest, Professor Dr. V.V. Isai Kalemani Meenakshi Jaykumar Ma'am, for accepting our invitation and honored us with her presence. Thank you, ma'am. I also thank our principal, Dr. Shivashakti Balan sir, our vice principals, Jay Gauri ma'am, Nancy John ma'am, for their valuable guidance. I also thank Sanskrit trainers, art department, music team, dance team, technical team, comparing team, teachers in charge, supportive staffs for their excellent coordination. A heartfelt thank to all the amazing parents and lovable children for your constant support to make this event a grand success. Once again, thank you all. With that thank you, we are concluding our program. Once again, thank you all for your gracious presence, encouragement and support. We hope you